இருக்கு. ஹலோ. என்னடா ஹலோ? நான் சொன்னதை நீ முடிக்கலையா? அது வந்து 90% முடிச்சுட்டு சார், இன்னும் ஒரு 10% இருக்குது. முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டுங்களா? டேய், நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்க என்ன உன்னை வாட்ச் பண்ண ஆள் இல்லைன்னு. உன்னை 24 hours வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நீ எந்த இடத்துல இருக்கன்னு தெரியும். இப்போ நீ எந்த யாருக்காவது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியும். உன் தங்கச்சி அவதான் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உன்னால அவளை கொல்ல முடியாது. என்ன உண்மையா? சார், உங்களுக்கு எல்லாமே முதல்ல தெரியும் தானே அவன் என் தங்கச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஸ்டெப் எடுத்துருக்க மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டு நான் போயிருந்துருப்பேன். இன்றைக்கி அவளும் என் முன்னில் முடிக்கவும் போயிடுங்கன்ட்டு அவள் என்னை பார்த்து பயப்படுறா சார். என் கூட பிறந்தவன் அவன் என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்க. நான் என்ன தான் சார் உங்களுக்கு பண்ணினேன்? எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன செய்வேன்? என்ன எதுக்கு இப்படி பழி வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல கலங்கி போய் நிற்கிறேன் சார். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஆள் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இன்றைக்கி இந்த வேலை பண்ணிட்டீங்கல்ல. டேய், உன் புராண கதை கேட்கணும்னு ஆள் கிடையாது சின்ன. எனக்கு உன் தங்கச்சி நீ முடிக்க முடியுமா இல்லைன்னா வேற ஆளை வச்சுதான் இறங்கணுமா? அப்படி சொன்னாலும் ரைட்டு, ஓகே. டேய், தைரியமான ஆம்பளையாக இருந்தீங்கன்னா நேருக்கு நேர் என்னை வச்சுட்டு என் தங்கச்சி மேலே கையை வைக்க பார்ப்போம். வேறு ஆளை விட்டுட்டு நீ நிற்கிறீங்கன்னா நீ என்ன தடுத்துக்கிட்டா இருக்க? தைரியமான ஆம்பளையாக இருந்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு முன்னாடி வந்து நீ முதல்ல அந்த என் தங்கச்சி மேலே கையை வச்சுக்காட்டு, சரியா? என் மச்சனோட தம்பியும் உன்னை விட்டுட்டாங்கன்னா என்ன, என் பேரை நானே மாற்றிக்கிறேன்டா. என்ன தைரியம் தான் என் தங்கச்சி கூட நீ என்கிட்டே சொல்லுவேன். நான் பண்ணது தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் நீ வேற என்னை பார்த்தா நான் கிறுக்கு பையன் மாதிரி இருக்கல, சொம்ப பையன் மாதிரி இருக்கா? என்னடா குரல்ல ரொம்ப வஸ்துற? போதும் நிப்பாட்டுற. எனக்கும் இருந்த ஒரு உறவை என்னை விட்டு போக வச்சுட்டீங்க. எங்கள் அப்பா இருக்காருன்னு கடைசி வரைக்கும் சொல்லி நீ ஏமாற்றி தான் வச்சுருக்கீங்க. என்ன போதும். இதுக்கப்புறம் உங்கள் ஆட்டத்துக்கு நல்லா வளைஞ்சு கொடுத்து போக முடியாது, சரிங்களா? நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுத்தாலும் சரி, எப்படி முறியடிக்கணுமோ அப்படி முறியடிப்பேன். ஒன்றும் இல்லை, பாதி நீ நினச்சிக்க. ஏன்னா உன்னோட கிரிமினல் நான். அதனால தான் நீ ஏன் கூட கூப்பிட்டு வச்ச. என்ன, என் தங்கச்சி விஷயத்தில் கிரிமினல் விட்டு வெளில வரேன்னு பார்த்தேன். அவளுக்காகவே கிரிமினல்லாம் ஆகுவேன். ஏன்னா என் தங்கச்சி எனக்கு எவ்வளோ முக்கியம். என்னை விட்டு எத்தனை உறவை அழிச்சிங்களோ அத்தனை உறவை என் கை கொண்டு வர மாதிரி நான் பார்த்தேன். இனிமேல் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் என்னால் சத்தியமாக கொண்டு வர முடியாது. எனக்குன்னு இருக்கிற உறவு என் தங்கச்சி மூலயமா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் அண்ணன், தம்பி, நான், என்னோட மறு உறவு எல்லாமே நான் அவளை பார்த்துக்கிறேன், சரியா? போதும். இதுக்கப்புறம் அவங்க அடுத்து இணங்க மாட்டேன். என்ன 24 hours நான் ஆள் வச்சு வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கேன். தைரியமான ஆம்பளைந்து பிரேம் முன்னாடி வந்து என் நேர் நின்று மோதுறா, பார்த்துக்கலாம். டேய், என்னடா வாய் ஓவரா பேசுற? புள்ள பூச்சி கொடுக்கு முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க நீ. புள்ள பூச்சி கொடுக்கு முளைச்சா புள்ள பூச்சியோட விஷம் கொடுக்கு எவ்வளோ விஷம் அதிகம், உங்களோட எனக்கு அதிகமாக தான் இருக்கும். என்ன போதும். உன்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டு நான் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்தேன். எனக்கு வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸ் இருக்குங்கிறது உனக்கு தெரியும். என்ன, எங்கள் சித்தி என்னை படுத்தின பால் தான் இந்த எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸ் உள்ளே என்றானே. இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களெல்லாம் தூக்கி நவுத்திருப்பேன். எங்கள் அப்பா உயிரோட இருக்காருன்னு சொல்லி தானே என்னை மட்டம் தட்டினீங்க. அவங்க அவர் ஒரு ஆளுக்காக தானே நம்ம அடங்கி போனேன். நமக்குன்னு உலகத்தில் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களையும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தானே நான் அடங்கி போனேன். என்ன பார்க்கலண்டா நீ? நான் பார்க்கலண்டா. பயந்து நடுங்கன்னா இப்படி பேசுற நீ? என் பயத்தை வச்சு தானடா இன்னைக்கு என் கையால என் தங்கச்சிக்குள்ள நீங்கள் பிளான் பண்ணீங்க. இனிமேல் பயத்தொட்டு வெளில வரல நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன, உங்களை முடிஞ்ச நீங்க பாருங்க, என்னால் முடிஞ்ச நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்துடும் என்ன மீறி என் தங்கச்சிக்கு? அப்படியே என்னையும் கொண்டுட்டு என் தங்கச்சி மேலே கை வைக்கணும். என் 2 மச்சானுங்க இருக்கானுங்க. என்ன, என்னோட உருவமாக அவனுங்க இருக்கானுங்க. அவனுக்கு கண்டிப்பாக உங்களோட சும்மா விட மாட்டாங்க. உங்களால் முடிஞ்சா அவனுங்கள்ட்ட போய் மோதிக்கோ. என்னடா இது? என்னை வச்சு பூச்சாண்டியை கட்டுறீங்க? பூச்சாண்டி போதும், நிப்பாட்டுங்கடா. பார்க்கலாம்டா, உன் தங்கச்சி சாவு என்னைக்கு இருந்தாலும் என் கையில தான். என் தங்கச்சி நிழல மிதிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை நான் கொண்டுட்டு தானே நவுருவேன். நீ யாருன்னு நல்லாவே தெரியும். நீ எந்தெந்த விதத்துல யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். பார்க்கலாம்டா, நீ யார் நானானு போட்டி உனக்கு எனக்கும். அதுக்கப்புறம் தங்கச்சிட்டு போறேன். பார்க்கலாம்டா. டேய், எனக்காவது சடங்குன்னு சுத்த போறீங்களா? மொத்த பேர் எதுக்கு இப்படி வளைஞ்சு சுற்றி உட்காந்துருக்கீங்க? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? ஏதோ அந்த பிள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன். வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம்
ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என் கூட வான்னு சொல்லி எடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு டேய் எனக்கு ஹாஸ்பிட்டல் ஒரே வேலைடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லு. டேய் எருமை, சடங்கு சுற்றுறது நீ என்ன பொண்ணா? பையன் தானே, உனக்கு எப்போ சடங்கு சுற்றுவாங்க? கீர்க்கு மாதிரி யோசிக்கிறேன். பேசாம வாயை மூடிட்டு இருந்து நான் டென்ஷன் வச்சு அவட தலையில கட்டி தோலை உரிச்சிருவேன். எப்போ பார்த்தாலும் என்னை தலையீட கட்டி தோலை உரிக்கிறது தான் உங்கள் எய்மே இருக்குமாடா? அதுக்கு எதுவுமே இல்லையா? அதுக்கு மாற வேறு எதுவுமே இல்லையா? இவனை பாரு தலையில கட்டிடுவாம்மா, அவனை பாரு தோலை உரிச்சிடுவாம்மா. இப்போ நீனு ஒரே குட்டையில் ஒன்று மட்டும் இல்லை, அதனால் நீங்கள் இப்படி தாண்டா பேசுவீங்க. நான் தான் தெரியாம மாட்டி முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் தெரியுதுல்ல, வாயை மூடிட்டு அமைதியா இருடா. நான் மூட்டேன்டா, மூடிட்டேன். நீ வாயை திறந்துட்டல, இதுக்கப்புறம் நான் திறக்க முடியாது. நான் வாயை மூடிக்கிட்டேன். ஏண்டா நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இப்போ உன்னை கூப்பிட்டு வந்து இங்கே தனியாக பேசுகிறதுக்கு அங்கே வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் ரீசன் இல்லாமல் இருக்க மாட்டீங்களாடா? என்னடா ஆச்சு? கரெக்டாக சொன்னடா. டே ஆதி அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், என்கிட்ட மறைக்காமல் எழுத்து சொல்லணும். அப்போ தான் உன்னுடைய ப்ராப்ளத்தை என்னால் ஃபேஸ் பண்ணி உன்னை ஃபீஸ்ஃபுல்லாக வெளில கொண்டு வர முடியும். நல்லா சொல்கிறத காதில் வாங்கி உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன, நான் ஊருக்கு மட்டும் போலீஸுன்னா உங்களுக்கு நான் போலீஸ் தான். உங்களுக்கு தம்பியாக இருந்தாலுமே நான் போலீஸ். என்னை கொஞ்சம் நம்புங்க. உன்னை நம்புற மாதிரி இருந்தால் நம்பியிருக்க மாட்டானுங்க. நீயே ஃப்ராட் ஆச்சுடா, அதனால தான் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. அபி, கையில் என்ன வச்சிருக்கணும் உனக்கு தெரியும். வேண்டாம், அடங்கிரு, இல்லை பொழந்துருவேன். அவன் சொல்ற மாதிரி தலையும் புரியாம வாழும் புரியாம பேசாத. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. டேய், எனக்கு ஒரு 3 year பேக், ஓகே, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே சமயம் நீ எனக்கு கால் பண்ணி ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். வளகாப்பு வச்சிருக்கேன்டா வந்துடுடான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. என்னாச்சு அண்ணா? ஃபீல் பண்ணாத. என்ன ரீசன் சொல்லணும்னா ஏதோ சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சொல்கிறேனே. ஏன்னா இப்படி அமைதியாகவே இருக்க? உனக்குள்ளே இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு வெளில எல்லாரும் நீ கலாச்சாரனால நல்ல மனுஷனாக போகிறது கிடையாது. உனக்குள்ள வழி வெளில சொன்னாதான் அந்த வழி மறையும். என்ன, இல்லை உள்ளே இருந்துட்டு ஆறாத வடுவாக இருக்குமே தவிர உனக்கு வலியும் மறையாது, காயம்தான் அதிகமாகும். புரிஞ்சுக்கண்ண. என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி இனி யாரும் பேசாதீங்க, வேண்டாம். நானே இப்போதான் கொஞ்சம் வெளில வர ட்ரை பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்கிற நேரம் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். வெளிலலாம் போயிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ அவதிப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 3 வருஷமும் நரகத்தில் இருந்துட்டு நான் வந்திருக்கேன். அதனால வேண்டாம். டேய், நான் கலாய்ச்சேன்னா வேறடா, கொஞ்சம் சிரிக்க வைக்கலாம் தான் நான் கலாய்ப்பேன். என்னன்னு சொல்லுடா, சொன்னதாண்டா அடுத்த ஸ்டெப்பு எங்களால் எடுத்து வைக்க முடியும். ஏன்டா இப்படி அமைதியாக இருக்க? தினேஷ், என் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல காதில் வாங்கிக்க. என் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன நடந்து ஏது நடந்ததுன்னு சொல்லுடா. ஐயோ அரவிந்த், உன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லைடா. என் சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்புறம் புரிஞ்சுக்கோங்கடா. ஏன்டா இப்படி என்ன படுத்துறீங்க? அதுதான் என்ன சூழ்நிலை, என்ன சுச்சுவேஷன் கேட்குறோம். சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட சொன்னாதான் உங்களை பீஸ்ஃபுல்லாக நாங்கள் வெளில கொண்டு வர முடியும். உங்களுக்கு என்ன சொல்லணும் சொன்ன என்ன விட்டுருவீங்க தானே? ஆனால் 2 நாளைக்கு நாள் ஒரு மாதிரி மாற்றமாக இருந்தால் யாரும் ஏன்டா இப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இதுலேருந்து நான் வர 2-3 நாளைக்கு மேலே ஆகிடும். சரியா? சொல்கிறேன்டா. அரவிந்த், அபி, உங்கள் 2 பேருக்கு தெரியும் நான் டாக்டரை, நான் எவ்வளோ டாக்டர்ஸ் ஃபீல்டை எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ கனவோடு நான் படித்தது உங்கள் 2 பேருக்கும் நல்லா தெரியும். ஆமாண்டா, நான் கூட இன்ஜினியரிங் படிக்க சொன்னது எனக்கு அதில் விருப்பம் இல்லைடா. எனக்கு எம்பிபிஎஸ் ஆகிறது தான் விருப்பம். நான் அதில் படிக்கிறேன், 4 பேர் உயிரை காப்பாற்றுற சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நீ தான் எல்லாத்துலையும் ஸ்பெஷலிஸ்டாக படிச்சுட்டு தான்டா வெளில வந்த. அப்படின்னாடா எதுக்கு இப்போ டெர்மலஜிஸ்ட் மட்டும் இருக்க? சைக்காட்ரிஸ்ட்லேருந்து வெளில நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமாடா? ஏண்டா எதனால வந்தேன்னு தெரியுமாடா? எல்லாத்தையும் வெறுத்து போய் தாண்டா வந்தேன். டாக்டர் ஃபீல்டு ஆசைப்பட்டு படிச்சுட்டோம், அந்த டாக்டர் ஃபீல்டே வெறுக்க வச்சுட்டாடா. வெறுக்கிற அளவுக்கு நடந்துருச்சுடா அப்படி ஒரு விஷயம்.
2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு வளைகாப்புன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணுற சமயம் அவளுக்கு அப்படியே மறுநாள் வயிறு வலி வந்துருச்சுடா. பெயின் வந்துச்சு, லேபர் பெயின் வந்துச்சு. சரி நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன இடத்துல தாயும் குழந்தையும் இறந்து போச்சுன்னு தான்டா சொன்னாங்க. என்ன சொல்ற? ஆமாண்டா, நடந்தது இதுதான். ஆனா என்னால அதுல இருந்து வெளில வரவே முடியலடா. நானும் என்னென்னமோ எனக்குள்ளே ட்ரஸ்ட் எதுவும் உருவாயிடக்கூடாதுன்னு எனக்குள்ளே எவ்வளோ வேதனையை போட்டு அடக்கி வச்சு வெளில யார்கிட்டையும் சொல்ல முடியாம அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி இருந்தாலும் உங்களை பார்த்தலன்னு தான் வந்தேன். ஆனால் மதுவுக்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க வருவோம், உங்களை பார்ப்பணும் சத்தியம்னு நினச்சி கூட பார்க்கலடா. டேய் ஏன்டா எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம எதுக்குடா இருந்து இதை சொல்லியிருக்கலாமேடா. உங்க மேரேஜ் டைம்ல பிரச்சனையா தானே இருந்தது. அந்த பொண்ணு வீட்டுல சுத்தமா ஏத்துக்கவே இல்லையடா. நீயா இழுத்துட்டு வந்து எல்லாம் கல்யாணம் பண்ண, அப்புறம் இப்படி? அது மட்டும் இல்ல, நீனும் ஒரு டாக்டர் தானே ப்ரோ, உனக்கு தெரியாதா? அவங்க லேபர் பெயின் வந்து எப்படி இருக்கும், நார்மல் பெயின் வந்து எப்படி இருக்கும், என்ன ஆச்சு ஏதாச்சு, டாக்டர் தானே. அதில் நீ எப்படி பார்த்தாலும் அதில் ஸ்பெஷலிஸ்டாக தானே இருந்த. அது என்னாச்சு ப்ரோ? அவளுக்கு வலி வந்து போது நானாவே இல்லைடா, என்னால் அவளை ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அவளை வந்து பார்த்துட்டு தான் கைட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட்லேருந்து வாட்டர் லெவல் கூட கரெக்டாக இருந்துச்சு, பேபி க்ரோத் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா தானே இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத நல்லா தானே இருந்தேன். வளையப்போ நாளைக்குங்கும் போது முதல்ல கீழே விடல, எந்த ஒரு இதுவுமே இல்லை. உடனே வலிக்குது கத்தும் போது உயிரே அந்த இடத்துல போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து கரெக்டாக ஒரு ½ குழந்தை இறந்துருச்சு, அம்மா இறந்துச்சு சொல்லி சொன்னாங்கடா. என்ன அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீ அப்படியே வந்தியா? போய் முதல்ல ஃபேஸ வச்சு பாத்தியா? பார்க்காமலே இருப்பேன், பார்த்தேன். இங்கேதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முகத்தை மட்டும் விட்டுட்டு மற்றவங்கள கவர் பண்ணி அனுப்புவாங்க. அவங்களோட பக்கம்லாம் போயிட்டோம் அப்படின்னா ஃபேஸை கூட கவர் பண்ணிடுவாங்கடா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா ஃபேஸ் கூட கவர் பண்ணி தானே அனுப்புவாங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க அந்த நேரத்துல என்ன ப்ரோ இதுல ஏதோ சிக்கல் இருக்க மாதிரி இருக்கு. நீ கண்ணால பாத்தி அவங்க இறந்து வந்த கண்ணாலயா? அவளை பாக்குற சக்தி இல்லை எனக்கு இல்லடா. அந்த நிலைமையில நான் வேற என்னடா பண்ணுவேன்? இன்னைக்கு குழந்தை பிறந்ததுன்னா 2 வயசுல இருக்குண்டா. என் குழந்தை 2 வயசுல ஒரு பொண்ணு பையனா இருந்திருக்குண்டா. அவளை ஒரு குழந்தை மாதிரி கையில வச்சு தாங்குதுண்டா. இது எனக்கு எதுவும் சரியா படல. நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்யூஷன் சொல்றேன் ப்ரோ. இதுல அவங்க இறந்துருக்க வாய்ப்பே இல்லை. போங்கடா, தொலைச்சிட்டு உக்காந்துருக்கு, போங்கடா. தினேஷ் ப்ரோ சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. எம்ப்ளாய்மிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபேஸை முதல்ல ரிவீல் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே ஃபுல் கவர் பண்ணி அடித்து கொடுப்பாங்க. என்ன நடந்திருக்கும்? இதில் ஏதோ சிக்கல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க 100% இறந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்குன்னு தெரியல. இறந்த பிறகு இவரே நம்ப வச்சிருக்காங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? என் லைஃப்ல சந்தோஷத்துக்கு ஒரு இடமே இல்லைன்னு கடவுள் எழுதி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன போட்டு இந்த சித்திரவதை. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. எப்படி நான் ஆதியை விட்டு நான் போக போறேன்? எப்படி நான் இருந்தாலும் ஆதிக்கு பிரச்சனைனா, இல்லைனாலும் ஆதிக்கு பிரச்சனை. என்ன சொல்லிட்டு நான் இங்கேருந்து நவுறுவேன் எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, ஏன் என்னை வச்சு இப்படி சோதிக்கிற? ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணி தோயா? ஏன் ஆதியை வச்சு கேம் விளையாண்டு பார்க்குறேன்? அந்த கேம் விளையாடாம தான் என்னை கூட்டிகிட்டு தான் போயிடேன். எந்த அளவுக்கு நம்ம கேஸை மூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. என்ன செய்கிறது? தினேஷ் பிறகு ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா அவங்க ஒய்ஃப் எங்கே இருக்குன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அவர் சொல்கிற விதத்தை பார்த்தா இவங்களை ஒழிச்சு வச்சு தான் யாராவது கேம் விளையாடுறாங்க மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க முதல்ல கண்டுபிடிச்சி முதல்ல தினேஷ் ப்ரோட சேர்த்து வைக்கணும்.
அது எப்படி குழந்தை நல்ல குழந்தை நல்லா இருந்திருக்கு, வாட்டர் லெவல் கரெக்டாக இருந்திருக்கு, லேபர் பெயின் வர்றதுக்கு டேட்டும் குறித்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி எப்படி 9th மந்த் வளைகாப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வலி வந்திருக்கும். வலி வந்து எப்படி அவங்க அட்மிட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னா இதில் சந்தேகம் நிறைய ஈடுபடுது. பார்க்கும் டேய், என்னை நீங்கள் லேசுப்பட்டாலாவே நினச்சிட்டீங்க. காலத்தில் இறங்கி இன்னும் பார்க்கல. இந்த கேஸை நான் முடிக்கிறேன்டா. சரி, முதல்ல பார்க்கணும். ஆமாம், இவ எதுக்கு திருன்னு முடிச்சுட்டு படுத்துருக்கா? தூக்கம் வருது, உங்கள் மடியில் படுக்கணும் தானே சொன்னா. என்னை வச்சு விளையாண்டது போதும். இனிமேல் நான் ஆதியை விட்டு எந்த அளவுக்கு விலகுறனோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்க முடியாது. சாரி, அது என்னை மன்னிச்சிருங்க. நாளைக்கு காலையில் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன்னா ரிட்டன் நான் வரமாட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. உங்களோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கிறேன். கௌசி ஐயோ, ஆதி உங்களை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆதி, நான் உங்களுக்காக நான் பார்த்தேன்னா என்னால உயிருக்கு ஆபத்தாயிடும். முடியாது. கௌசிமா, இங்க பாருடா. முருகா, என் மனசெல்லாம் யாருக்கும் துரோகம் பண்ணல. ஆனா என்னையே இப்படி வச்சு செஞ்சுட்டு நீனு உன்னை முழுசா நம்பினதுக்கு நீ என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்ட. என் கடைசி நம்பிக்கை ஒன்னதான் நம்பி இருந்த நீனு என் நம்பிக்கை ஃபுல்லா உடைச்சிட்டு. இனிமே எல்லாரையும் விட்டு எவ்வளவு சீக்கிரம் விலகணும், அதுதான் அவங்களுக்கு நல்லது. கௌசிமா, இங்க பாருடா. என்னடா எந்திரா? ஏய், இங்க பாருடி. எனக்கு ஒண்ணு இல்லை. நீயும் ஒரு மாதிரி இருக்க. ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனை சொல்லுடி. என்னம்மா கூப்பிட காலாங்க அப்படி என்ன சிந்தனையில் இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏமா அப்படி பண்ற நீ? அது நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிறே. தப்பா எடுத்துக்காத மாதிரி சொல்லு. தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்லைன்னா என்னை பத்தி ஒன்று நல்லாவே தெரியும். நீ எது சொன்னாலும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சத்தியம் பண்ணுங்க. ஏதாவது கிறுக்கி மாதிரி பேசிட்டு அடி வாங்கிட்டு போயிடாத. வாயம்ட்டு அமைதியா இரு. நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. என்னம்மா ஆச்சு? என்னடா நான் பதில் சொல்லணும்? நான் கேட்ட கொஸ்டின் 2 சரிங்களா? பதில் சொல்ல முடியுமா, பதில் சொல்ல முடியாத, ரெண்டுல ஒன்று தான். முடியும் முடியாது, அவ்வளோதான். சொல்லு, என்னன்னு சொல்லு. நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையால நான் ஏய், வாயை மூடிடு. மூஞ்சி முகரி பேசுறவ. என்னடி பேச வர? நான் சொல்றத மட்டும் நீங்க முழுசா காதுல வாங்க சரிங்களா? சொல்லு. ஏதாவது கிறுக்குத்தனமா யோசிச்சு ஏதாவது பதில் சொன்னேன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், என்ன கொலைகாரனா பார்ப்பேன் இங்கே. நாளைக்கு ஏதாவது சூழ்நிலை நான் உங்களை விட்டுட்டு போயிட்டா, நான் உங்களை விட்டுட்டு போனா, ரெண்டாவது எனக்கே ஏதாவது பிரச்சனை வந்து நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னா நீங்கள் தயவு செஞ்சு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது எங்க போறீங்க? நீ கேட்குற கேள்விகளே நல்லா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மரியாதையே என்னை விட்டுரு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா வாயிலேருந்து வந்தது கொண்டு வேண்டிய ஒன்று. அப்படி நான் என்ன உங்களை தப்பா கேட்டேன்? நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நாளைக்கு நான் வெளில போறேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது, இறந்து போயிட்டுனா என்ன நினைச்சிட்டு நீங்க லாஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பீங்க. அதனாலதான் உங்களை வேற பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னேன். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா உனக்கு கிறுக்கு மாதிரி இருக்கா? பைத்தியம் பிடிக்க வைக்காத. வேணாண்டி. கோவத்தை இல்லை, அழுகி கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கேன். வேண்டாம், என்ன அழ வச்சிடாது. போதும், வேண்டாம், காய முடிக்கும். என்ன அது இதுல கோவம்? நாளைக்கு நான் வெளில போனா உயிரோட திரும்பினாதான் சரியா? புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நீ சாகிற மாதிரி இருக்கு அப்படின்னா உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு முன்னாடியே நான் போயிட வேண்டி. அது என்ன அது? இந்த மாதிரிலாம் இனிமேல் பேசுறீங்க. அது இல்லைனாலும்
நீங்க இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தேன். நானே மனசை கல்லாக்கிட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஆதி, எங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கும் போது நீ ஆசையா வந்து என்னை கட்டி பிடிக்கும் போது கூட தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் தப்பு உணர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை வந்து பார்க்க வரும்போது நீ ஆளு இருப்பியோ இருக்க மாட்டியோ போயிருப்பியோ பயம் என்ன வார்த்தை விட்டது அந்த தப்பா விட்டுட்டேன். பயத்துலயே அங்கேருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்து பார்க்கும்போது நீ அந்த நிமிஷம் ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? என் உயிர் இங்கே விட்டுட்டு நான் எங்காவது என்ன போக சொல்றீங்க ஒரு கேள்வி கேட்ட தெரியுமா? அப்படி செத்துட்டடி. அந்த ஒரு வார்த்தையில ஏன்டா இந்த வார்த்தையை பேசணும்? லைஃப் லாங் இனிமேல் இந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன்டி. ஆனா இப்போ நீ நாளைக்கு இல்லைன்னா நீங்க தனியா வாழணும்னு சொல்லும்போது எப்படி என்னால வாழ முடியும்? இது இதயமா இல்ல பாறாங்கல்லாடி? சாரி ஆதி, சாரி ஆதி, இனிமேல் நான் பேச மாட்டேன். என் மேலதான் தப்பு. சாரி ஆதி, அழாதீங்க. நீ அழுறத பாக்குற சக்திலாம் என்கிட்ட இல்லை. ஓடி சுக்கு நூற உடைச்சிட்டு அழாதீங்கிற